இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 18/12/2023 24/12/2023 வரைக்கும் என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம். இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யணும். ஏன்னா அதிர்ஷ்டமே ரொம்ப சோம்பேறித்தனமானது என்பதை நீங்களும் நன்கு புரிஞ்சுக்கிருவீங்க. அதனால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். கேது 12ஆம் வீட்டில் இருக்குது. உங்களோட பணம் எங்கு செலவாகுது என்பதை கவனிக்க வேண்டி வருது. இல்லைன்னா வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கிறணும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும். மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை வருது. மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 5ஆம் வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்களின் உழைப்பு பலனாக உங்களின் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும். மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெற முடியும். இந்த வாரம் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சரிவிகித உணவை எடுத்துக்கிறணும். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கல்வி கற்கும் உங்கள் வேகம் தடைபட வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் உடல் நலத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கேது கிரகத்தை மகிழ்விக்க செவ்வாய்க்கிழமை யாகம் நடத்தலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான வாரம்னு சொல்ல முடியாது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டம் போட்டு பணியாற்றினாதான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையை இழக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. அமைதியாக இருங்க. இந்த வாரத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான உற்சாகம் குறைஞ்சி போயிடும். உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கணும். உங்கள் மன ஆற்றலை வளர்த்துக்கணும். இந்த வாரம் சராசரிக்கும் அதிகமான பலன்களை அளிக்கும் வாரம் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாட்டி வெற்றி இலக்க அடைகிறது கஷ்டம். இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் சில தடைகள் ஏற்படும். உங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களின் சிறந்த முயற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் பணிகள் இந்த வாரத்தில் சுமூகமாக நடக்க நீங்கள் ரொம்ப அனுசரணையுடன் இருக்கணும். அப்போ தான் நல்லது. நீங்கள் தன்னம்பிக்கையை அதுக்கு நீங்கள் வளர்த்துக்கிறங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு முக்கியமான லட்சியங்களை அடைவதற்கு நல்ல வாய்ப்புடன் கூடிய பிரகாசமான வாரம். உங்கள் எதிர்பார்ப்பை காட்டிலும் நல்ல பலன்கள் கிட்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த வாரம் இந்த வார கடைசி. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சந்தோஷம் அடைவீங்க. இது உங்களில் சிலர் எத்தனையோ முயற்சிகளுக்கு பின் அடைய முடியாத விஷயங்களை இந்த வாரம் நிறைவேற்றி காட்டுவீங்க. சிலருக்கு வேலை விஷயமாக நல்ல தகவல்கள் வரும். சில காலமாக உடல்நலம் குறைஞ்சிருப்பீங்க. கடன் தொல்லைகளால் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துமே நல்ல விதமாக முடிக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த வாரம் எல்லா பின்னடைவுகளுக்கும் பின்னாடி சந்தோஷம் அடைவீங்க. பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். நீண்ட நாட்களாக சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஏங்குனீங்கன்னா அந்த கனவு இப்போ நினைவாகும். திருமணமாகாமல் இருந்தீங்கன்னா திருமண உறுதி செய்யும் நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. கூட்டுத்தொழில் சிறப்படையும். பங்குதாரர்கள் உதவியாக இருப்பாங்க. 22, 23 இந்த நாட்களில் பணம் வரும். 24ஆம் தேதி அதிகாலை 3:17 26ஆம் தேதி காலை 9:57 வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் எதிலும் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேணாம். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழன் 6ஆவது வீட்டில் நுழைகிறாரு. இந்த வாரம் உங்கள் உடல்நிலை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் உணரலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வச்சு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும். சிறிய ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமானது. எவ்வாறாக இருக்கட்டும் இப்போதே பெரிய முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க.
அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியாட்டினா மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபர்கிட்ட போய் உதவியின் பின்னரே உங்கள் பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வர முயற்சி செய்யணும். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. சனி 4வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு முன்னால் இருக்கும் எந்த பழைய ஆல்பம் அல்லது குடும்பத்தின் பழைய புகைப்படம், குடும்பத்தின் பழைய நினைவுகளை புதுப்பிக்க முடியும். மேலும் அந்த சூழலில் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவில் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் பயிற்சி நிலை காரணமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதனால் முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமையெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு பாதைக்கு வரும். உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்க செய்யும். ஆனால் இதற்கு பின்னாடி நீங்கள் குறைவாக வேலை செஞ்சாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயணான்னு ஜெபிக்கணும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படணும். முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் பொறுப்போடு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அமைதியின்மை ஏற்படும். உங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கணும். நீங்கள் பொதுவாக இலக்குகளை நோக்கி செயல்படுறீங்க. இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. இந்த வாரம் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் எந்த செயலையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யணும். இசை கேட்பது மற்றும் வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்கள் மனதை ஈடுபடுத்துங்க. உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு சாதகமான வாரம். உங்கள் முயற்சி மூலம் வெற்றி பெறுதலுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி இலக்க ஏற்பட்டு அடைஞ்சு திருப்தி உண்டாகுது. இந்த ஆற்றல் உங்களுக்கு விருந்தாளிகளின் வருகையால் வெற்றி இலக்கையும் ஏற்றனால இந்த வாரம் வார இறுதியில் சற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ராசி அன்பர்களுக்கு எதிர்மறை பலன்கள் இல்லாத வாரம். இது ராசியில் செவ்வாய் வலுவான நிலையில் இருப்பதால் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. சுக்கிரனின் வலுவால் சிலருக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான ஆரம்பலை அல்லது திருமணமோ நடக்கும். முதல் திருமணம் தோல்வியடைஞ்சு வேதனையில் இருந்தீங்கன்னா எதிர்கால நல்வாழ்விற்காக அடித்தளங்கள் அமையும். கடந்த கால கஷ்டங்கள் எதுவும் இனிமேல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வராது. எது வேண்டும் என்னும் முயற்சி செய்கிறீர்களோ அது இப்போது நடக்கும். பங்குச்சந்தை, சூதாட்டம் இதிலெல்லாம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவியர் ஒரே இடத்திற்கு மாற்றலாவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயங்களையும் மனைவியின் பொறுப்பில் விட்டு விடுவதன் மூலம் சிக்கல்கள் எதுவும் வராமல் தப்பிக்கலாம். தாயாரிடம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு சம்மதம் கேட்க இப்பொழுது சரியான நேரம் என்பதால் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கிறீங்க. தனுசு ராசி என்பவர்களை போன வாரமே சொன்னேன், ஓடனா பார்த்து ஓடணும். மணலில் போய் ஓடுனா எப்படி ஓட முடியும்? ஓடும் காலணிகளை மட்டும் அணிஞ்சுக்கிறங்க. இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது. இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்த உதவும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறணும். உங்கள் பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும். வியாழன் 5ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குறீங்க. தேவையில்லாமல் செலவு செய்ய போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன்னாடி உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்துங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த வாரம் நீங்கள் சில நிதானமான தருணங்களை செலவிட முடியும். இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோரின் பழைய அறிமுகமானவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களை பற்றி புதிய மற்றும் முக்கியமான விஷயங்களை கேட்கவோ உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ராகு 4வது வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மையில் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் பங்குதாரர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உணர்வீங்க. அதன் காரணமாக உங்கள் மனதில் ஒருவித ஏமாற்றம் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையாக விவாதம் செஞ்சு தீர்வு காண்றது ரொம்ப நல்லது. அப்போ தான் சூழ்நிலையை மேம்படுத்த முடியும். இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் வருது. அதெல்லாம் முற்றிலும் நிவர்த்தி செஞ்சுருங்க. குறிப்பாக இந்த ராசிக்காரவங்க ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனி செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த நேரத்தில் கடின உழைப்பு ஏற்படும். மகத்தான வெற்றி ஆனால் கிடைக்கும். அற்ப விஷயங்களோ அல்லது வீட்டு பிரச்சனைகளோ
நினச்சி நேரத்தை வீணடிக்காதீங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை பிராமணருக்கு அன்னதானம் செய்யுங்க. தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி என்பவர்களுக்கு பல செயல்கள் இந்த வாரத்தில் இருக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி 2-3 தடவை யோசித்தாலே போதும். கவனமாக இருக்கணும். ரொம்ப அனுகூலமான வாரம். முக்கிய முடிவுகளையெல்லாம் எடுக்கலாம். மனதில் நம்பிக்கை ஏற்படும். எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் வாரம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில ஆரம்பகால தடைகளுக்கு பின்னாடி உங்கள் இலக்குகளை பூர்த்தி செஞ்சுக்கிருவீங்க. இதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். இந்த நாளில் முடிவில் வெற்றி தான் கிடைக்கும். பல சௌகரியங்கள் இருந்தாலும் நீங்கள் பதட்டமாக உணர்வீங்க. அதனை சமாளிக்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரம் அமைதியின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். மந்தமான வாரம்தான். உங்கள் பணிகளை முடிப்பதில் வார இறுதியில் சற்று சிரமம் ஏற்படும். மன அழுத்தத்திற்கு விடுபட யோகா அல்லது தியானம் செய்யணும். மேலும் உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். முடிவெடுப்பதற்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசனை செய்யணும். மேலும் உங்கள் அன்புக்குரியவரிடம் வாக்குவாதம் ஏற்படுது. அதனையும் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க வேண்டி வருது. கண்டிப்பாக சமாளித்து தான் ஆகணும். மேலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தயக்கங்களும் பயங்களும் விலகும் வாரம். அதே நேரத்தில் வார ஆரம்பத்தில் அஷ்டமாதிபதி சந்திரன் சனியுடன் இருக்கிறாரு. சிலருக்கு வேலையில் மாற்றங்களும் சங்கடங்களும் இருக்கும். சிலர் தொழிலை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க. இப்போது எதுவும் வேணாம், இருக்கும் நிலையே தொடருமாறு பார்த்துக்கிறங்க. இப்போ நடைபெறும் மாற்றங்கள் எதிர்காலத்தில் நன்மைகளையே தரும் என்பதால் தனுசுக்கு துன்பங்கள் இல்லாத வாரம். வார ஆரம்பத்தில் சிலர் தவறுகளை செஞ்சாலும் வார இறுதியில் அவற்றை சீர்படுத்தி கொண்டு உங்கள் செயல்திறனை பிறருக்கு காட்டுவீங்க. சிலருக்கு இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பமெல்லாம் விலகத் தொடங்கும். ராசியை குரு பார்ப்பதால், சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நீங்களே உங்களின் சொந்த காலில் நிற்பதற்கு ஏதுவாக விஷயங்கள் நடக்கும். வேலை விஷயங்களை தன்னம்பிக்கை அடைவீங்க. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தயக்கமும் மெத்தனமும் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இதுவரைக்கும் இந்த பதிவில் துலாம் ராசி என்பவர்கள், விருச்சிக ராசி என்பவர்கள், மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். 18/12/2023 24/12/2023 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.